சிபிஐ வச்சு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கூட்டம் போட்டு இப்படி ஒரு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அதை மீறி இருக்கிறாங்க. இவங்க மீறி இதெல்லாம் நடந்திருக்குன்னு பொது வெளியில் அவங்க பேசியிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே இல்லீகல். அந்த கேஸுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தருடைய வாயிலிருந்து கூட இன்னைக்கு தன்னுடைய கொள்கை எதிரியான பாஜகவை பற்றி எந்த விமர்சனமும் வைக்கல. முக்கியமாக விஜய், முக்கியமாக ஆதவர்ஜுனா வழக்கம் போல் இந்த ஊடகம் ஒரு மோசமான வேலையை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கும் உங்கள் விஜய்னு கார் வெளியில் வந்ததுலேருந்து லைவ் 10-15 லைவ், அதே ஹைப்பு, அதே வேலை. ஒரு நபர் தன்னுடைய கை குழந்தையை எடுத்துகிட்டு கார் பின்னாடி ஓடி வர்றார். வேண்டாம் 1000 ஓசி பஸ்ஸு வேண்டாம் 1000 ரூபாய் வேண்டாம். சம்மந்தமே இல்லை. இவங்களுக்கெல்லாம் விஜய்லாம் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்ருப்பாரா? ஸ்கூலில் விஜய்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிருப்பாரா? விஜய்லாம் கவர்மெண்ட் டிவியில் பார்த்துருப்பாரா? கவர்மெண்ட் மிக்சியில் யூஸ் பண்ணியிருப்பாரா? விஜய் கவர்மெண்ட் ஸ்கூல் சைக்கிள் வாங்கியிருப்பாரா? இல்லை அந்த கூட்டத்தில் இருக்க யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்களா? புசி யூஸ் பண்ணியிருப்பாரா? புசி இப்போ பாண்டிச்சேரி இங்கே இருக்க எதுவும் தெரியாது அவருக்கு. இல்லை இவருக்கு தெரியுமா? ஆதவுக்கு பானுத்து சில்லர் ஸ்பூனு என்னங்க 2000 ரூபா தரீங்க, 1000 ரூபா தரீங்க, 2000 ரூபா கொடுங்க, என்னங்க பத்தோம் அப்படின்னு வைக்கணும். ஓசி பஸ் நான் சொல்லுவீங்க. இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போகிறதே அவ்வளோ சிரமமாக இருக்குது. 10,000 12,000 சம்பளம், அதில் 3000 டிரான்ஸ்போர்ட்டுக்கே போயிடுது. அப்போ நான் உனக்கு பேருந்து கொடுக்குறேன், பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வாங்க, உங்களுக்கு உங்களுடைய பயண செலவு அரசு ஏற்றுக்கும். அப்போ இன்னும் அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் குறையுது. இப்போ நாம் என்ன கேட்குறோம், உங்களுக்கு சரியான தைரியம் திராணி இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப பெரிய தைரியமான ஆளாக இருந்தால் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓசி பஸ்ஸு ஒழிக்கப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 1000 ரூபாய் ஒழிக்கப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் 1000 ரூபாய் நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிங்க. இதை சொல்லியே நீ போய் கிராமங்களில் எல்லா இடத்துலையும் போய் ஓட்டு கேளு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவினுடைய அந்த கரூர் ரேலிக்கு பிறகாக அவங்களுக்கு ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு, அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு தொய்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் அவங்க மேலே வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இப்போ அவங்க பொதுக்குழு கூட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிர்வாகிகளை கூட்டி பல்வேறு முக்கியமான விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் தன்னுடைய பார்வையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட பத்திரிகையாளர் ஷேகுவாரா இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. தாவேகாவினுடைய இந்த நிகழ்வு அவங்களுடைய தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பிரேக் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிபிஐ ஒதுக்கி உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை அதிகாரியுடைய தலைமையில் சிபிஐ வச்சு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கூட்டம் போட்டு இப்படி ஒரு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அதை மீறி இருக்கிறாங்க. அவங்க மீறி இதெல்லாம் நடந்திருக்குன்னு பொது வெளியில் அவங்க பேசியிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே இல்லீகல். அந்த கேஸுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அது தனியாகவே பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் எதுக்குன்னு அறிவிச்சாங்க. கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறமா கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதையெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க அறிவிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்தது பொதுக்குழுவே இல்லை. திமுக எதிர்ப்பு கண்டன சிறப்பு ஆர்ப்பாட்டம். கட்சி அடுத்த கட்ட பணிகளில் நம்ம என்னென்ன பண்ணணுன்றது அதிகமாக இருந்துச்சா? இன்னைக்கு எல்லா நிர்வாகிகளுமே பேசினாங்க. அதில் நமக்கு அறியப்பட்ட நிர்வாகிகளும் பேசினாங்க. அவங்களுடைய சூழல் ஆனால் சொல்லாமல் எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இவ்வளோ ஒரு இக்கட்டு இருக்குது, அந்த சூழலை சொல்லாமல் எப்படி அடுத்து? இன்னைக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நம்ம கிட்ட அனௌன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா, பொதுவெளியில் அனௌன்ஸ் பண்ணதுன்னா கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நோக்கி எப்படி செய்யலாம், என்ன பண்ணலான்றதுக்காக தான் அந்த பொதுக்குழு அப்படிதான் நடக்கும். மாறா இன்னைக்கு பேசின எல்லாருமே திமுக அகெயின்ஸ்டாக தான் பேசினாங்க. ஏன் பேசக்கூடாதா? ஒரு கட்சி அவங்களுக்கு இடர் ஏற்படுறதா நினைக்கிறாங்க. என்ன தப்பு? ஏற்படக்கூடாது, பேசலாம், கரெக்ட் தான். கொள்கை எதிரியால தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து. எஸ்ஐஆர் வருது இல்ல, அதே பொதுக்குழுவுல தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்கீங்கல்ல, கண்டிச்சு அறிக்கை விட்டாங்க. அதான் தீர்மானம் மட்டும்தான் விட்டுருக்கு. ஒருத்தருடைய வாயிலிருந்து கூட இன்னைக்கு தன்னுடைய கொள்கை எதிரியான பாஜகவை பற்றி எந்த விமர்சனமும் வைக்கல. முக்கியமாக விஜய், முக்கியமாக ஆதவர்ஜுனா. ரைட்டு, திமுக எதிருங்க, அதான் உங்களுடைய அரசியல் எதிரி. ஓகே, கொள்கை எதிரியை டீல் விட்டீங்களே. உங்களுக்கு திமுக உங்களை வஞ்சிக்குதுங்கிறதா உங்களோட பிரச்சனை. பாஜக இங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே வஞ்சிக்குது. இன்னைக்கு ஹைட்ரோஜன் பாம்பை இறக்கி விட்டுருக்காரு ராகுல் காந்தி. உங்களுக்கு தெரியும்ல, பிரான்ஸில் இருக்க ஒரு பாடகியோட ஓட்டு இந்தியாவில் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பல லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இது இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு எதிரானது. தமிழ்நாட்டிலையும் இது வரப்போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்தானது.
அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது ஏன் பிரச்சனை இல்லை, என் கட்சி என்ன நோக்கி வர பிரச்சனை மட்டும்தான் ஏன் பிரச்சனை. அப்படிதான் இதை எடுத்துக்கணும். ரெண்டாவது தான் பார்க்கணும். நீ ரெண்டுத்தையுமே நீங்க எதிர்த்திருந்தனா இந்த கருத்தையை நான் வச்சிருக்கவே மாட்டேன். கண்டன அறிக்கை வெளியே வந்துச்சு. எஸ்ஐஆருக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம்? எஸ்ஐஆருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? நேரடி சம்பந்தம் எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. திமுகவும் எதிர்க்குது, தாவேக்காவும் எதிர்க்குது. அவங்க விட்ட அறிக்கையில 8 இடத்துக்கு மேல திமுக எதிர்த்து வச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் கண்டிச்ச அறிக்கையில திமுக கபட நாடகம் ஆடுது, திமுக அனைத்து கட்சி கூட்டம்ன்ற பேர்ல இது பண்ணுது, திமுகன்னு போட்டு வச்சிருக்காங்க. 2 இடத்துல பாஜகவோட பேர் மென்ஷன் ஆயிருக்கு. அப்ப நீங்க யார எஸ்ஐஆர்ல நம்ம யாரை எதிர்க்கணும்? தேர்தல் ஆணையமும் பாஜகவும் எதிர்க்கணும், அதை ஆதரிக்கிற கட்சிகள் எதிர்க்கணும். இந்த நேரத்துல நீங்க திமுகவை இந்த நேரத்துல எதிர்க்கணும் அவசியமே இல்லை. ஏதோ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எதிர்த்துட்டு போயிடலாம். ஆனா மெயின் ரோலா நம்ம எதிர்க்க வேண்டியது எஸ்ஐஆர்ல பாஜக தேர்தல் ஆணையம் தான். அவங்கள விட்டுட்டாங்க, சம்பந்தமே இல்லாமல் இவங்களை எதிர்க்கிறாங்க. கேட்டால் கபட நாடகம் ஆடுது. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டம் இவங்க இன்னொரு முட்டாள்தனமான ஒரு வாதம் வைக்கிறாங்க. நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானமே நிறைவேற்றவே இல்லை, நீங்கள் கபட நாடகம். தீர்மானம் எதுக்கு நிறைவேற்றணும்? சட்டமன்றத்தில் எதுக்கு தீர்மானம் நிறைவேற்றணும்? எனக்கு ஒன்றுமே புரியல. எஸ்ஐஆருக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணுமா? தற்கூறிங்களா? தீர்மானம்னா என்ன தெரியுமா? அப்படி இந்த ஸ்டேட் இந்த இஷ்யூவை எதிர்க்கிறது, அவ்வளோதான். இந்த ஸ்டேட்டு இந்த இஷ்யூ அந்த ஸ்டேட்டோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு வெளிப்படுத்துறது தான். நம்ம அடிக்கிட்டே போகலாம். காவிரி மேலாண்மைக்கு, தனி ஈழம்க்கு, தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைக்குன்னு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தீர்மானம் நிறைவேற்றினா நாளைக்கு எஸ்ஐஆர் கொண்டு வர தேர்தல் ஆணையம் ஐயோ அம்மா நான் பயந்துட்டேன்னு ஓடுவான். ஆனால் ஒரு வேலிடான பாயிண்ட், நீங்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு தீர்மானத்தை, அதை விட வேலிடானது என்ன தெரியுமா? அதை விட வேலிடானது உச்சபட்ச பவர் இருக்க உச்சநீதிமன்றத்துக்கே தமிழ்நாடு அரசு திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எடுத்துட்டு போயிருக்கு. இல்ல அரசு சார்பா கட்சி சார்பாக நடக்கிறது வேற, இல்ல கொள்கை சார்பா நடக்கிறது வேற. எஸ்ஐஆர் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வருது, சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருது. அதை எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போடும்? எனக்கு புரியல. அவன் ஒருத்தன் அப்படிதான் வீடியோ போட்டான். அனைத்து கட்சி கூட்டம் யாரு திமுக கூட்டுது அதனால வரமாட்டோம். அப்போ நான் கேட்டேன், அப்போ பாஜக கூட்டினா வருவீங்களா, அதிமுக கூட்டினா வருவீங்களா? அவங்க தான் ஆதரவுன்ட்டாங்களே, இப்போ இங்கே தான் இவங்க தானே கூட்டணும், இல்லை அரசு கூட்டணும். டேய் தற்கூரி, எஸ்ஐஆருங்கிறதே கவர்மெண்ட் கொண்டு வரதுரா, தேர்தல் ஆணையம் கொண்டு வருது. அதை எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்க்கும்? சட்டமன்றம் நடந்த தேதி இந்த மாதம் 13ஆம் தேதி. 13ஆம் தேதி நடந்து ஒரு 5 நாள் நடந்துச்சு. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொன்னது அதே மாதம் 25ஆம் தேதிக்கு அப்புறமா தான். அப்போ சட்டமன்றமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த தேதியை அறிவிக்கிறாங்க. எப்படி இருந்து தீர்மானம் நிறைவேற்ற முடியும்? ரெண்டாவது, சட்டமன்றம் கூட்டினா அதிமுக பாமக அடுத்த மெஜாரிட்டியாக இருக்குது திமுக. அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க நாங்கள் ஆதரவுன்னு. அப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ண முடியும்? அது போய் சட்டமன்றம் கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி பேருக்கு எதிர்க்கிறதுக்கு ஃபுல் பவரோட உச்சநீதிமன்றத்துக்கே போய் ஃபைட் பண்ணலாமே, அனைத்து கட்சி கூட்டம் போட்டு. அதுதானங்க இப்போ பவரு. அதை பண்ணிட்டு போயிடலாம்ல நம்ம, அவ்வளோதான். இதுக்கு இவங்க யாராவது உச்சநீதிமன்றத்தில் போய் கபட நாடகம் ஆடுவாங்களா? உச்சநீதிபதி என்ன செய்வார்? கோர்ட்டு நேரத்தை வீணடிச்சுக்கணும், ஓடுங்கடான்னு எடுத்து அடிக்க விரட்ட மாட்டார். இன்னொன்று, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையா, 12 மசோதாவை கவர்னர் நிறுத்தி வச்சுருக்காரு. போய் உச்சநீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ணி நீதிபதி வந்து தன்னுடைய ஓன் பவரை யூஸ் பண்ணி அதை செல்லுபடியாக்குறாரு. அதில் 2 தீர்மானம் ஜனாதிபதிக்கு போயிருது, மீதி 10 தீர்மானமும் செல்லுன்னு அறிவிக்கிறாங்க. இது தமிழ்நாடு இப்போ இருக்க திமுக அரசு பண்ணது தானே. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுதுல்ல எப்படி இதை எங்கே போய் முட்டி மோதணும்னு தெரிஞ்சிருக்குல்ல, அதை தான் அவங்க பண்ணுறாங்க. இதில் இவங்க கபட நாடகம் இல்லை. இது உங்களுக்கு சேர்க்காம நீங்கள் பாஜகவை மெயினாக எதிர்த்துருக்கலாம். அவங்கள பற்றி எதுவுமே இல்லை, இன்றைக்கும் சுத்தமாக எதுவுமே இல்லை. கூட்டணி இருக்கா அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான். அதிமுகவோட கூட்டணி இருக்கா இல்லையா, அவங்க கூப்பிடுறாங்களே அந்த மாதிரி டாக்கலாம், முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான். அதை இங்கே இருக்க ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டார். எந்த கட்சியும் அவர் சொல்லவே இல்லை. இல்லை அப்படி எடுத்துக்கலாம்ல, ஏன்னா இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா கண்டிப்பாக அதிமுக அதை ஒத்துக்க மாட்டாங்க, பாஜகவும் அதை ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதே எடப்பாடி பழனிசாமி வந்து கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னாங்க, உடனே ஊடகங்கள்லாம் கூட்டணின்னு அறிவிச்சாங்க. அப்புறம் இவங்க நிர்மல் குமார் வந்து அவர் என்ன சொன்னார்னா, முன்பு நாங்கள் எடுத்த முடிவு தான் இப்பயும் அப்படின்னு. ஊடகங்கள் அறிவிக்கிறதா முக்கியம், அவங்க சொல்றது தானே. அப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க நம்ம ஒரு எடுத்துக்கலாமே, நீங்கள் தான் சொன்னீங்க. இவரை முதல்வர் வேட்பாளராக வச்சுக்கிட்டு எப்படி அதிமுக கூட்டணியில் இருப்பாங்கன்னு கேட்குறேன். வாய்ப்பு இருக்கு. அந்த அவ்வளோ தூரம் விட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா இவரே ஜனநாயகம் ரிலீஸுக்கு அப்புறமா வந்துடுவார். இப்பயே நான் துணை முதல்வர்னு வந்துட்டாருன்னா படம் ஃப்ளாப் ஆயிரும். துணை முதல்வர் பதவெல்லாம் போய் பார்க்கணுமான்ட்டு ஃப்ளாப் ஆயிரும். அதனால ஜனநாயகம் ரிலீஸுக்கு அப்புறமா போய் பார்க்கலாம், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கள நிலவரம் அப்படின்னு, அதனால் போய் பார்க்கலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வழக்கம் போல் இந்த ஊடகம் ஒரு மோசமான வேலையை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கும் உங்கள் விஜய்னு கார் வெளியில் வந்ததுலேருந்து லைவ் 10-15 லைவ், அதே ஹைப்பு, அதே வேலை, அதே மாதிரி அந்த கார்
பாலவாக்கமா அந்த மகாபலிபுரம் உள்ள போகும்போது ஒரு நபர் தன்னுடைய கை குழந்தையை எடுத்துட்டு கார் பின்னாடி ஓடி வர்றாரு. இன்னைக்கும் அதே மாதிரியான கூட்டங்கள் அது மாதிரி வந்து இன்னைக்கு அந்த பையன் அப்படியே எடுத்துட்டு ஓடுறான். எனக்கு அப்படியே பார்த்தாலே கோவம் வருது. என்னடா அவன் விழுந்தானா குழந்தையோட சேர்ந்து விழுவான், குழந்தை தான் போய் மோதும். சரி, இவனுக்கு அறிவு இல்லை, உள்ள இருக்கிற அவரு கண்ணாடியில பார்த்துட்டு எப்படி அந்த கார் வரும்போது அந்த விஷுவல் பார்த்தாலே தெரியும். இப்படி கார் வரும்போதே அவன் இங்கிருந்தா ஓடி வரான். டக்குன்னு காரை நிறுத்தி அஜித் மாதிரி குடும்பம் போய் பாடுறான், குழந்தைய பாடுறான்னு அஜித் மாதிரி செய்ய வேண்டியதானே. ஏதாவது ஒன்று இல்லை புசியானது ஏதாவது நின்று, தம்பி போப்பா, ஏற்கனவே பிரச்சனை வந்துருக்கு, மறுபடியும் குழந்தைய கூட்டு வர, என்னப்பா போப்பான்னு. எதுவுமே இல்லை, அதே கார் கண்ணாடி அப்படியே மூடி உள்ளே போயிடுது. போனது தனித்தனியாக வன்மத்தை கக்கிட்டு போயிருக்காங்க. ஐஆர்எஸ் அதிகாரி ஒரு இடத்துல கோட் பண்ணுறாரு, 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் பண்ணுங்க, 1000 ரூபாயில் நீங்கள் மயங்கிடாதீங்க, 1000 ரூபாயை நீங்கள் தியாகம் பண்ணுங்க. அதாவது அது வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் அவர் பேசுகிறாரு. ஏன்னா நேற்று நடந்த அந்த கோயம்புத்தூர் தாவேக்கா ஆர்ப்பாட்டத்துலையுமே அந்த கோஷம் வருது, சம்பந்தமே இல்லாத கோஷம். வேண்டாம் வேண்டாம் 1000 ஓசி பஸ் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் 1000 ரூபாய் வேண்டாம், சம்பந்தமே இல்லை. இவங்களுக்கெல்லாம் வந்து விஜய்லாம் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்ருப்பாரா ஸ்கூலில்? விஜய்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிருப்பாரா? விஜய்லாம் கவர்மெண்ட் டிவியில் பார்த்துருப்பாரா? கவர்மெண்ட் மிக்சியில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரா? விஜய் கவர்மெண்ட் ஸ்கூல் சைக்கிள் வாங்கியிருப்பாரா? இல்லை அந்த கூட்டத்தில் இருக்க யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்களா? புசி யூஸ் பண்ணியிருப்பாரா? புசி பாண்டிச்சேரி இங்கே இருக்க எதுவும் தெரியாது அவருக்கு. இல்லை இவருக்கு தெரியுமா? ஆதவுக்கு பானுத்து சுல்லர் ஸ்பூனு யாருக்குமே தெரியாது. இலவச திட்டங்கள் மூலிமா தமிழ்நாடு எவ்வளோ முன்னேறி இருக்குது. கல்வியில், பெண்கள் பாதுகாப்பில், பெண் கல்வியில், வேலைவாய்ப்புகளில் இப்போ எவ்வளோ முன்னேறி இருக்குது. நீங்கள் ரேஷியோ எடுத்து பார்த்தாலே தெரியும். ஒரு திட்டத்தை கொச்சப்படுத்துகிறாங்க, வேண்டாம். நம்ம எப்படி நியாயமாக வைக்கணும்? என்னங்க 2000 ரூபா தரீங்க, 1000 ரூபா தரீங்க, 2000 ரூபா கொடுங்க, என்னங்க பத்தும் அப்படின்னு வைக்கணும். ஓசி பஸ் நான் சொல்லுவீங்க, இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போகிறதே அவ்வளோ சிரமமாக இருக்குது. 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பளம், அதில் 3000 ரூபா டிரான்ஸ்போர்ட்டுக்கே போயிடுது. அப்போ நான் உனக்கு பேருந்து கொடுக்குறேன், பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வாங்க, உங்களுக்கு உங்களுடைய பயண செலவு அரசு ஏற்றுக்கும். அப்போ இன்னும் அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் குறையுது. அப்போ நம்ம என்ன மாதிரி விமர்சனம் வைக்கணும்? டீலக்ஸ் பஸ்ஸுக்கும் இதை கொண்டு வாங்க, அனைத்து பேருந்துகளும் இலவசம்னு கொடுங்க, இப்படி ஒரு வாதம் வச்சா அது உண்மையிலே நியாயம். உங்களை தாவேக்காவை மக்கள் விரும்புவார்கள். இப்போ நாம் என்ன கேட்குறோம்? உங்களுக்கு சரியான தைரியம் திராணி இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப பெரிய தைரியமான ஆளாக இருந்தால், உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓசி பஸ் ஒழிக்கப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 1000 ரூபாய் ஒழிக்கப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் 1000 ரூபாய் நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிங்க. இதை சொல்லியே நீ போய் கிராமங்களில் எல்லா இடத்துலையும் போய் ஓட்டு கேளு, என்ன நடக்கும்? புசியெல்லாம் அதோட பாண்டிச்சேரி விட்டு வெளியே வர முடியாது. சொந்தமாக வச்சுருக்காருப்பா ஒயின் ஷாப், அதிலே போய் கல்லால் உட்கார வேண்டியது தான். அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் எந்த முகாந்திரத்தில் திட்டத்தை நிறுத்துவீங்க? உங்கள் கட்சியில் 2 கோடி பேர் இருக்கான்றீங்க. எங்க கையெழுத்து நடத்துங்க, இந்த திட்டங்கள்லாம் வேணுமா வேணாமா, நம்ம ஆட்சிக்கு வந்தால் ஒழிச்சிடலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு 2 கோடி பேர்கிட்ட நீங்கள் கையெழுத்து நடத்துங்க. முதல்ல இருக்காங்கன்னு தெரியல, சும்மா நானே கேட்குறேன், நடத்த சொல்லுங்கள். ஒரு பாதி கூட வராது. இல்லை மெஜாரிட்டி என்ன சொல்லுவாங்க? இவங்களுடைய கருத்து இலவசம் வேண்டான்ற கருத்தோட ஒத்து போவாங்களா? இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன மனநிலைனா, இலவசம் அப்படின்னாலே சும்மா யாரோ அவங்களுடைய வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க, அது வந்து நம்மளை சோம்பேறித்தனம் ஆக்கிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பைத்தியக்கார தற்கூறுங்களா, அது உங்களுடைய உரிமை. நீ வரி கட்டுறல, இந்த தமிழ்நாடு அரசுக்கு, இந்திய அரசுக்கு வரி கட்டுறல, உன்னை உயர்த்துறதுக்காக, உன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக, உனக்கு மேலே எவனும் இருக்கக்கூடாது, நீ சமநிலை ஆகணுங்கிறதுக்காக பல இலவச திட்டங்கள் மூலிமா இந்த அரசாங்கம் உனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்னோட உரிமையை ஓன்ட்டே கொடுக்குது. உலகத்திலேயே தனக்கு வந்துக்கிட்டு இருக்கிற உரிமையை வேண்டான்னு சொல்கிற ஒரு தற்கொலை கூட்டம் இதுங்க தான். சீரியஸாக தான். பல உலக நாடுகள் இலவச திட்டங்கள் மூலிமா தான் முன்னேறி இருக்கு, அரசு கொடுக்குற திட்டங்கள் மூலிமா தான் முன்னேறி இருக்கு. சரி, அது அவருடைய கருத்தாக இருக்கலாம், ஐஆர்எஸ் அதிகாரி அவருடைய கருத்தாக இருக்கலாம், கட்சி என்ன நிலைப்பாடு? விஜயோட கருத்து அதுதான். சர்க்காரில் அப்படி தானே போய் மிக்சி டிவி எல்லாத்தையும் உடைச்சாரு. படம்னா நீங்கள் வந்து அந்த சீன் வேணான்னு சொல்லி நிறுத்த வேண்டியது தானே. அரசியல் ரீதியான படம் தானே, அது என்ன கமர்ஷியல் படமா? அரசியல் ரீதியான படம், அதுவும் தேர்தல் சம்பந்தப்பட்ட படம் தானே. இலவசமே வேண்டான்னு ஒரு கருத்து வருது சமீபத்தில். சரி, அதை விடுங்க, அரசியலுக்கு வந்துட்டாரு, அது அரசியலுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்துட்டாரு. சமீபத்தில் ஒரு படத்தில் ஒரு போஸ்டர் வருது, 2026 முதலமைச்சர் விஜய் இலவச திட்டங்களை ஒழித்தார்னு ஒரு போஸ்டர் வருது. உடனே இவருடைய அறிக்கை என்னவா இருக்கணும்? யாரோ ஒரு இயக்குனர், அவர் ஒரு விஜய் ஃபேனாக இருக்கலாம், ஒரு படம் எடுக்கிறார், அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு சொல்ல முடியும்? அங்கே கண்டுபிடிச்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திட்டங்களை மேம்படுத்தணும், திட்டங்கள் நாங்கள் இன்னும் கொடுக்கணும், அப்படியானதான் இருக்கணும். இவருடைய ஸ்டேஜில் கட்சி, இவர் தனிப்பட்ட முறையில் ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை அறிக்கையிலையோ இல்லை ஏதோ ஒரு இன்டர்வியூவில் உட்காந்தாலும் ஐஆர்எஸ் அருண்ராஜ் சொல்லலை. விஜய் உட்கார்ந்துருக்கிற கட்சியில் இருக்க எல்லா நிர்வாகிகளும் இருக்கிற அதே மேடையில் சிறப்பு பொதுக்குழுவில் பேசுகிறாரு. அது எப்படி அவரோட தனிப்பட்ட கருத்தாகும்?
அதெல்லாம் தனிப்பட்ட கருத்தெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. இலவச திட்டங்களை ஒழிக்கணும்னு சொல்கிறது ஒழிக்கணும்னு சொல்கிறது மோடி. 2வது தமிழ்நாட்டில் யார் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா சீமான். 3வது இப்போ இவர், அடுத்த சங்கி குட்டி சங்கி. அப்படி தான் வராங்க இவங்க. இந்த நிகழ்வில் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, முடிஞ்சால் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறாரு, முடிஞ்சால் நீங்கள் தொட்டு பாருங்கள், ஒரு 6 மாதத்தில் நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு நேரடியாக சேலஞ்ச் பண்ணுறாரு. 6 மாதத்துல ஒரு கத்தி எடுத்து கிழிச்சிருவாரா? கட்டை எடுத்து போய் அடிச்சிருவாரா? சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்களே இதை பேசுகிறீங்க. யாரை தூண்டி விடுறீங்க? கலவரத்தை ஏற்படுத்துறீங்களா? ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் 6 மாதத்தில் நான் ரவுடி ஆவேன்றீங்க. யார் நீங்கள்? இன்னொரு பக்கம் நான் புரட்சி ஏற்படுத்திட்டேங்கிறாங்க, நான் வந்து ஏதோ நேபாளில் இருந்த மாதிரி ஜென்சியை தூண்டி விட்டேங்கிறாங்க. இன்றைக்கும் அதே பேசுகிறாரு. இன்றைக்கி இவ்வளோ தைரியம் இருக்குது, நீங்கள் அன்றைக்கே அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணீங்க. தைரியமான ஆளாச்சே, இருக்க வேண்டியதானே, அதே அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே. ஏன் அன்றைக்கி டெலீட் பண்ணீங்க? இன்றைக்கி பாஜகவோட கைப்பாவையாக இருக்கிறதுனால டெலீட் பண்ணலாம், அவங்க எங்களை பாதுகாத்துப்பாங்கன்றக்காக அப்படியே ஓப்பனாக பேசுகிறீங்களோ? அப்படி எடுத்துக்கலாமா? இன்னொன்று, எல்லாமே ஓப்பனாக அடிக்கிறவர் இன்னொருத்தர் சொல்கிறாரு, கரூர்லாம் ஏன் சூஸ் பண்ணீங்க, செந்தில் பாலாஜி மாதிரி ரவுடி ஆளுங்க அங்கே இருப்பாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எந்த ஆள் சொன்னது? எல்லாமே ஓப்பனாக சொல்கிறீங்க, அமைச்சர் பேர்லேருந்து ஓப்பனாக சொல்கிறீங்க. எந்த ஆள் சொன்னது? கரூரில் ரவுடிகள் அதிகமாக இருப்பாங்க, செந்தில் பாலாஜி ரவுடின்னு எந்த ஆள் சொன்னது? உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக பெரிய அஃபிஷியலாக தான் இருக்கும், கீழே இருக்க ஃபேக் ஐடிலாம் உங்கள்கிட்ட பேசாது. எந்த ஆள் சொன்ன? சொல்ல வேண்டியதானே, தைரியமான ஆளாச்சு தானே. யாரை ட்விஸ்ட் பண்ணுறீங்க? 2வது நெப்போ கிட்டுங்கிறாரு. இவர் யார்? இருக்கிறதுலே பெரிய நெப்போ கிட் இவர் தான். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நெப்போ கிட் ஆதவ அர்ஜுனா தான். இந்தியாவில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள், மாநில அளவில் இயங்கக்கூடிய பல அரசியல் கட்சிக்கு இவங்க மாமனார் ஃபண்டை இறக்கியிருக்காப்புல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் குடும்பம் வந்தா மட்டும் நீங்க இது பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஏத்துக்கிறீங்க, வேற யாரும் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறீங்க. இன்னைக்கு சோபாக்கு என்ன வேலை? சோபா பாட்டிக்கு என்ன வேலை அங்க? பொது குறிப்பிட வேண்டாம். இல்ல, அவங்க பாட்டிங்கிறலாம் கெட்ட வார்த்தை இல்லைங்க, அதெல்லாம் சொல்லலாம், தப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன வேலை? அவங்க கட்சிக்குள்ள என்ன ஆளு? கட்சி பொறுப்புல இல்ல, அவங்க சிறப்பு பொதுக்குள்ள ஐடி கார்டு இருந்தால் தான் அலௌடு. பொறுப்புல வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் ஐடி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் சில பேர் 10,000 ரூபா கொடுத்து ஐடி கார்டு வித்துட்டான்ற கம்ப்ளைண்ட் வெளியே நடக்குது. அப்படியான ஆள் மட்டும்தான் உள்ளே இருக்கிறாங்க. கட்சிக்காக உழைத்தவர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணுங்கிறாங்க. சோபா அவர்களுக்கு என்ன வேலை? இல்லை, இப்போ ஒரு பொறுப்பு இருக்கும்போதோ பதவியாக இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு, ஒரு பெரிய நிகழ்ச்சிகளுக்கு குடும்பத்திலேருந்து வர்றவங்க பார்க்கறது, அதெல்லாம் முக ஸ்டாலின் அவர்களும் பண்ணுறாங்க. இல்லை, அவங்க பொறுப்பு கொடுக்குறாங்கன்றாங்க. யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. கேட்குறவன் என்ன பண்ணணும்னா, நேராக அறிவாலயத்துக்கு போயிட்டு ஒரு ஃபார்மை வாங்கி திமுக உறுப்பினர் ஆகிட்டு அப்புறமா போய் கேட்கட்டும். அது வந்து அந்த கட்சியோட பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னை ஆள்றவன் யாராக இருக்கான், அவன் பேரனாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், இல்லை நார்த் இந்தியனாக இருக்கட்டும், இல்லை வடகொரியாவாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவன் என்ன ஐடியாலஜியை கொண்டு வரான், எனக்கு அதுதான் முக்கியம். அவன் என்ன ஐடியாலஜி என்கிட்ட கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்க போகிறான், என்னோட வளர்ச்சிக்கு என்னோட வளர்ச்சி, என்னுடைய வறுமை பற்றி அவனுக்கு தெரியுதா, அப்போ அவனை நான் தேர்ந்தெடுப்பேன். பச்சை தமிழன்றதுக்காக ஒரு அயோக்கிய பையன் நான் தேர்வு செய்ய முடியுமா? ஒரு நம்பர் 1 திருடன், ஆனால் அவன் பூர்வீக தமிழனாக இருக்கிறான், அவனை நான் தேர்வு செய்ய முடியுமா? பக்கத்தில் ஒரு வடமாநிலத்தில் இருக்கான், அவன் வந்து பயங்கரமாக படிச்சிருக்கான், தமிழ்நாட்டை முன்னேற்றுறதுக்காக ஒரு பல ஐடியாக்களை வச்சுருக்கான், நான் யாரை தேர்வு செய்யணும்? 2 இருக்குல்ல. 2வது நான் என்ன கேட்குறேன், இங்கே மன்னராட்சிங்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த ஆட்சியிலிருந்து திரும்ப இறக்க முடியுமா முடியாதா? அது யாருக்கிட்ட இருக்கு? மக்கள் நினைச்சா அப்புறம் எப்படி அது மன்னராட்சியில் வரும்? உதயநிதி ஸ்டாலினை தேர்வு செஞ்சது யாரு? இதே சேப்பாக்க தொகுதி மக்கள். அவங்க முடிவு செய்யலாமே. இது மன்னராட்சியில் எப்படி வரும்? நமக்கு ஒன்றுமே புரியல. 2வது கட்சிக்குள்ள பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா நீ எல்லா கட்சியும் தான் நீ விமர்சனம் பண்ணணும். பிஎம்கே விமர்சனம் பண்ணணும், அதிமுகவில் பல வாரிசுகள் இருக்குது, பாஜகவில் பல வாரிசுகள் இருக்குது, நாம் தமிழரில் பல வாரிசுகள் இருக்குது, ஏன் தாவேகாவிலே அப்பா பையன் கட்சி பொறுப்புகளில் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளரில் நான் வேணால் லிஸ்ட் எடுத்து கொடுக்குறேன். சென்னை மாவட்டத்தில் ஒரு அண்ணன் ஒரு பொறுப்பு, தம்பி ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க, பல மாவட்டங்களில் பொறுப்பில் இருக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, நமக்கு எந்த தலைவர் வேணுமோ அதான் தலைவர். உங்களுடைய நேரத்துக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.